So today we are going to see about education department, right? So இதுக்கு முன்னாடி டிபார்ட்மெண்ட்ஸ் பார்த்துருக்கீங்க. என்னென்ன டிபார்ட்மெண்ட் பார்த்துருக்கீங்க சொல்லுங்க பார்க்கலாம். லேபர் டிபார்ட்மெண்ட், ரெவன்யூ டிபார்ட்மெண்ட், அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட், ஃபாரஸ்ட். ஓகே, ரைட். ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் நீங்கள் பார்க்கும்போது அவங்க சொல்ல தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறது யூ ஆர் கம்மிங் ஃப்ரம் த சைல்ட்ஹுட், ரைட்? ஸோ முதல்ல ஸ்கூல் சேர்ந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் நீங்கள் வந்து இதில் தெரியாத விஷயமே இல்லை. யூ ஆர் சீயிங் எவ்ரி திங் அண்ட் யூ கேம் டு த காலேஜ் லைஃப். ஸோ எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே முன்னாடியே ஒரு தெரிஞ்ச டிபார்ட்மெண்ட். இருந்தாலும் இதில் என்னென்ன விஷயம் வந்து நம்ம பார்க்கலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். ஸோ பிஃபோர் கோயிங் டு த எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் யூ வாண்ட் டு நோ வாட் இஸ் மீன் பை கவர்மெண்ட். ஸோ நம்ம பேசிக்காக என்ன கிளாஸில் இருக்கீங்க இப்போ? வாட் இஸ் மீன் பை பீப்? ஸோ நம்ம பிப்ல இருக்கும்போது வி வாண்ட் டு நோ வாட் இஸ் மீன் பை கவர்மெண்ட். கவர்மெண்ட்னு ஒரு விஷயம் தெரியாமல் நீ அடுத்தடுத்த லெவல் நம்ம டிபார்ட்மெண்ட்ஸ் பற்றி பார்க்குறோம் இல்லையா? ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ கவர்மெண்ட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட். ஸோ திஸ் ஆர் த கண்டென்ட் டுடே வி ஆர் கோயிங் டு சி. ஸோ கவர்மெண்ட். ஸோ கிளாஸில் வந்து மேம் இல்லை, ஸ்டாஃப் இல்லை அப்படின்னா உங்களோட பிஹேவியர் எப்படி இருக்கும்? ஒரு ஸ்டாஃப் கிளாஸ்க்குள்ளே வந்தோன்னா உங்களோட பிஹேவியர் எப்படி இருக்கும்? எனி ஒன்? ஸ்டாஃப் இல்லைன்னா எப்படி இருப்பீங்க? ஜாலியாக கத்திட்டு. சரி, ஹெச்ஓடி சார் கிளாஸ்க்குள்ளே இருந்தால் எப்படி இருப்பீங்க? ஸ்டாஃப் இருந்தால் இருக்க மாட்டீங்க, ரைட்? ஸோ அப்படி சவுண்ட் அப்படியே ஆஃப் ஆகி யார் எங்கே இருக்கீங்கன்னே தெரியாது, கையில் இருந்த ஃபோன் எல்லாம் உள்ளே போயிடும். ஸோ உங்களுக்கு கண்ட்ரோலுக்கு ஒரு பர்சன் தேவை, எங்களுக்கும் கண்ட்ரோலுக்கு ஒரு பர்சன் தேவை, ரைட்? எதையுமே நம்ம கண்ட்ரோல் பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னா என்ன ஆகும்? இட் வில் பியாண்ட் அவர் லிமிட். இல்லைனா அதை எதையும் ஃபாலோ பண்ண மாட்டோம், ஒர்க் பண்ண மாட்டோம். ஸோ அதே மாதிரி தான் கவர்மெண்ட். ஸோ இஃப் த கவர்மெண்ட் வாஸ் தேர் எவ்ரி ஒன் வில் பி ஒபே த லாஸ் அண்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். ஒரு லா இருக்குது, ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது அப்படின்னா மட்டும்தான் என்ன பண்ணுவாங்க, அதுக்கு கீழே நம்ம பியாண்ட் பண்ணி அதுக்கு கீழே நம்ம நடக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு தெரியும். ஸோ ஒரு கிளாஸ் ரூமே கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு ஃபேக்கல்ட்டியோ ஒரு ஹெச்ஓடியோ இருக்க நெசசிட்டி இருக்கும்போது ஒரு கவர்மெண்ட் வந்து இட் இஸ் மஸ்ட் டு கண்ட்ரோல் த பப்ளிக். ஓகே, ஸோ கவர்மெண்ட் அப்படின்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இட் இஸ் கம்ஸ் ஃப்ரம் அ லாட்டின் வேர்ட் குப்ரெயின் விச் மீன்ஸ் ஸ்டியர் அ ஷிப் ஆர் ரூல். ஸோ ஒரு ஷிப்பை நம்ம எப்படி ரன் பண்ணி கொண்டு போகிறோமோ அதே மாதிரியே பப்ளிக்கை பீப்புளை ரன் பண்ணி கொண்டு போகிறதுக்கு நம்ம கவர்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாக தேவை. And it is refers to the community, society or political entity ruled and administrated. ஸோ இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டெசிஷன் மேக்கிங், லாஸ் எல்லாமே வந்து ஃப்ரேம் பண்ணியிருப்பாங்க கவர்மெண்ட்டில். இஃப் எனி ஒன் வாஸ் நாட் ஒபே த லாஸ், அது அப்படி பண்ணலை, ஒபே பண்ணலை அப்படின்னா அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க. ஸோ மேனேஜ் த அஃபேர்ஸ் ஆஃப் கம்யூனிட்டி, ஸ்டேட் அண்ட் நேஷன். நெக்ஸ்ட். ஸோ 3 டைப் ஆஃப் கவர்மெண்ட் இருக்குது. இது வந்து வேர்ல்டு வைடில் வந்து பார்த்தீங்கன்னா தெர் ஆர் 3 டைப்ஸ் ஆஃப் கவர்மெண்ட். நம்மளோட கவர்மெண்ட் என்னதுன்னு இது 3ல் சொல்ல முடியுமா? டெமோக்ரஸி, ரைட்? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் மொனாராச்சி, செகண்ட் ஒன் இஸ் டிக்டேட்டர்ஷிப், தேர்ட் ஒன் இஸ் டெமோக்ரஸி. நீ கவர்மெண்ட் படிச்சிருப்ப, அப்படி 3 கவர்மெண்ட் இருக்கா, இந்த ரூல் எப்படி இருக்கும் அப்படின்னு ஏதாவது ஐடியா இருக்கா? டெமோக்ரஸினா என்ன? ஸோ இது வந்து ஆப்ரஹாம் லிங்கன் போயில இட் இஸ் ஃபார் த பீப்புள் பை த பீப்புள் அண்ட் ஆஃப் த பீப்புள். பட் நம்ம கண்ட்ரியில் வந்து ஃபாலோ பண்ணுறது வந்து நம்ம டெமோக்ரஸி. இது 3மே என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு வி கேன் சி வித் அன் எக்ஸாம்பிள் பிக்சர். ஜஸ்ட் ஒரு பிக்சர் மட்டும்தான். நெக்ஸ்ட். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் கம்ஸ் அண்டர் த மோனாரச்சி கவர்மெண்ட். ஸோ கிங்ஸ் அவங்களோட பரம்பரை அப்படியே அடுத்தடுத்து வந்து ரன் பண்ணிட்டு வர்றாங்க, அவங்களுக்கு கீழே இருக்க பீப்புள்ஸை கேரி அவுட் பண்ணுறாங்க, பார்த்துக்கிறாங்க அப்படின்னா we will call it as a monarchy government. So it is an example. பெல்ஜியம்ல வந்து பார்லிமெண்ட்ரி மோனாரச்சி, கிங் ஆஃப் பிலிப்பே. ஓகே, ஸோ இது வந்து என்ன அப்படின்னா அவங்க சொல்லுவாங்க ராஜாக்கள் வந்து இன்னும் வந்து தே ஆர் ரன்னிங் த ரூல்ஸ் அப்படின்னா ஸோ வி வில் கால் இட் அஸ் அ மோனாரச்சி கவர்மெண்ட். செகண்ட் ஒன் டிக்டேட்டர்ஷிப்னா என்னவா இருக்கலாம்? இது பார்த்தா உனக்கு ஏதாவது தெரியல, யார் இந்த பிக்சர்ல இருக்குது? கிம் டூ சங், நார்த் கொரியா. ஸோ இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைட் போயிருங்க சார்.
ஸோ டெமோக்ராட்டிக் வந்து நம்ம யாரை கொடுத்துருக்கோம் அப்படின்னா நெல்சன் மண்டேலா ஃப்ரம் சவுத் ஆஃப்ரிக்கா, ரைட். இட் இஸ் வந்து டெமோக்ரஸி பீப்புள் கீழே வருவாங்க. நெக்ஸ்ட், இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்லைடு வருதா? ஸோ இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா தெரியும், மோனோரச்சி அப்படின்னா ரூல் ஆஃப் கிங். அடுத்து டிக்டேட்டர்ஷிப் அப்படின்னா ஹியர் அ பர்சன் ஆர் அ ஸ்மால் குரூப் ஆஃப் பீப்புள் ரூல் வித்தவுட் த கலெக்டிவ் அப்ரூவல் ஆஃப் குரூப். ஸோ உங்ககிட்ட கேட்டு தான் நான் லீடராக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு லீடராக இருக்கலாம், இல்லைன்னா ஒரு குரூப் ஆஃப் பீப்புளாக இருக்கலாம், ரைட். ஸோ உங்களை கேட்டுட்டு தான் நான் சொல்கிறேன், நீ கேட்கணும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வேற யாரையாவது சொல்ல முடியுமா? அவங்க சொல்கிற வெரி குட். ஸோ இட் இஸ் அ குட் எக்ஸாம்பிள், ரொம்ப கரெக்டான எக்ஸாம்பிள். டெமோக்ராட்டிக் ஆட்டோக்ராட்டிக் லீடர்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ வந்து நான் சொல்றதை நீ கேட்டது தான் நடக்கணும். கிளாஸுக்கு 5 ஃபேக்கல்டிஸ் வந்தாலும் தே ஆர் ஈச் வில் பி டிஃபர் ஃப்ரம் ஈச் ஒன். ஸோ இதில் வந்து அவங்களுக்கு தகுந்த மாதிரி நீ பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிடும். இவங்க தானே பார்த்துக்கலாம், இவங்க தானே நம்ம இந்த தடவை கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு. ஆனால் இங்கே கவர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் இட் வாஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். ஸோ நான் சொல்றது நீ கீழே உனக்கு அந்த வேலை பார்க்க முடியல, பட் யூ வாண்ட் டு டூ தட் வில் கம்ஸ் அண்டர் தி டிக்டேட்டர்ஷிப். டெமோக்ரஸி அப்படின்னா பீப்புள் நம்மலாம் சேர்ந்து சூஸ் பண்றோம்ல. இப்போ எலெக்ஷன் நடக்குது, எலெக்ஷன்ல சூஸ் பண்ணி நம்ம யாரு சீஃப் மினிஸ்டர் அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்றோம் இல்லையா. ஸோ தட் வில் கம்ஸ் அண்டர் தி டெமோக்ரஸி. ஸோ இது பார்த்துட்டோம். இதுக்கு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்கன்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் அப்படின்னா மெயினாக 3 செக்ரிகேஷன்ஸ் வந்து பிரியுது. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா லெஜிஸ்லேஷன், எக்ஸிக்யூட்டிவ், ஜுடிஷியரி. ஸோ இதுக்கு எதுவும் ஐடியா இருக்கா? இதோட டிஃப்ரென்ஸ் என்னன்னு புரியுதா? இது எதுக்காக? முதல்ல ஆர்கன்ஸ் ஆஃப் கவர்மெண்ட்னா என்ன? நம்ம கவர்மெண்ட்னா என்ன சொன்னோம்? வாட் வி கால் இட்ஸ் அ கவர்மெண்ட். What is meant by government? அதானே சொன்னேன், கவர்மெண்ட்னா என்னன்னு சொன்னேன். யாராவது சொல்லுங்க. ஓகே, ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ், செட் ஆஃப் லாஸ் எல்லாமே பெயிண்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அதுக்கு கீழே பீப்புள் வந்து ரன் ஆகணும். ஸோ இட் இஸ் மெயின்லி டு ஓவர் கம் த அன்ஃபேர் ஆக்டிவிட்டீஸ் மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்காக. ஸோ இதில் 3 டைப் ஆஃப் நம்ம ஆர்கன்ஸ் பார்க்குறோம் அப்படின்னா, ஸோ லெஜிஸ்லேஷன், எக்ஸிக்யூட்டிவ், ஜுடிஷியரி. ஸோ லெஜிஸ்லேஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தே வில் மேக் த லாஸ். லாவே அவங்க தான் வந்து ஃப்ரேம் பண்ணுவாங்க, மேக் பண்ணுவாங்க, ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸிக்யூட்டிவ் அப்படிங்கிறவங்க வந்து ஸோ அந்த லாஸை வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்து செக் பண்ணி அதை ஓகே பண்ணுவாங்க. ஜுடிஷியரி அப்படிங்கிறவங்க, நெக்ஸ்ட் ஸ்லைட் போயிடுங்க சார். ஜுடிஷியரி அப்படிங்கிறவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த லாஸை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. யாராவது தப்பு செய்யும் போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த லாஸை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இதில் நீ பார்க்கலாம் யார் யார் என்னென்ன கேட்டகரிக்குள்ளே வர்றாங்க அப்படின்ட்டு. ஸோ எக்ஸிக்யூட்டிவ்ல வந்து பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், கேபினட் மினிஸ்டர். ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் இதுதான் வரும், லெஜிஸ்லேஷன் ஆஃப் பார்லிமெண்ட். செகண்ட்ல இருக்குல்ல, திஸ் ஒன்லி கம் ஃபர்ஸ்ட். அது யார் வருவாங்கன்னா லோக்சபா, ராஜ்யசபா வருவாங்க. ஸோ அவங்க வந்து தான் லாஸ் வந்து மேக் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து எக்ஸிக்யூட்டிவ்ல தான் பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், கேபினட் மினிஸ்டர் வருவாங்க. அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி பார்த்தோன்னா டு பாஸ் த லாஸ். அவங்க மேக் பண்ண லாஸை வந்து அவங்க பாஸ் பண்ணுவாங்க. ஸோ பாஸ் பண்ணதுக்கப்புறம் ஜுடிஷியரியில் கன்சிஸ்ட் ஆஃப் சுப்ரீம் கோர்ட். ஸோ சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தே வில் இம்ப்ளிமெண்ட் த லாஸ். இதில் ஏதாவது கன்ஃபியூஷன்ஸ் இருக்கா? இப்போ ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்குது, இப்படி ஒரு லா கொண்டு வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். ஆனால் அப்படி ஒரு லாவே இல்லை. எல்லாம் வந்து உமன்ஸ் இஷ்யூஸ் ஏதாவது வந்திருந்தா அவங்களுக்கு உடனே பனிஷ்மெண்ட் கொடுக்கணும், அதுக்குன்னு ஒரு லா எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்றாங்கன்னா அதை ரிசர்ச் பண்ணி அதை ஃப்ரேம் பண்றது எல்லாமே யாரா இருக்கும் அப்படின்னா லெஜிஸ்லேஷன். அதை திருப்பி வந்து அதை கோ த்ரூ பண்ணி ஓகே பண்றது எல்லாமே யார் அப்படின்னா எக்ஸிக்யூட்டிவ். இப்ப தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த தப்புக்கான தண்டனை கொடுக்கறது யாரா இருக்கும்? ஜுடிஷியரி. ஓகே, தட்ஸ் இட். நெக்ஸ்ட். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது மேக்ஸிமம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் லெவல்ஸ் கவர்மெண்ட்ல இருக்கு. இது வந்து இந்தியாவோடது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எப்பவுமே என்ன சொல்லுவோம், சென்ட்ரல் போர்ட், ஸ்டேட் போர்ட் அப்படி சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை தான் இங்கே வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா யூனியன் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட். ஸோ லோக்கல் கவர்மெண்ட் கீழே 2 வந்திருக்கு. ஒன் இஸ் முனிசிபாலிட்டி, அனதர் ஒன் இஸ் பஞ்சாயத். ஸோ யூனியன் கவர்மெண்ட் அப்படின்னா சென்ட்ரல் போர்டை தான் நம்ம என்ன சொல்லுவோம், யூனியன் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம்.
ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படின்னா, ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட்னா யூனியன் கவர்மெண்ட்னா இந்தியா ஓகே ஃபுல்லாகவே ஓவரால் அப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறது. ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படின்னா நம்ம தமிழ்நாடு சொல்லலாம். அதுக்கு அடுத்து கீழே வருது அப்படின்னா லோக்கல் கவர்மெண்ட் அப்படின்னா நம்ம கோயம்புத்தூர் சொல்கிறோம் அப்படின்னா அதுக்கும் கீழே முனிசிபாலிட்டி பஞ்சாயத்து வந்தால் இப்போ கலங்கல், காங்கேயம்பாளையம், சூலூர் வந்தா. ஸோ இட் வாஸ் செக்ரிகேட்டிங். ஸோ எப்படி செக்ரிகேட் ஆகி வருது அப்படிங்கிறது தான் வந்து லெவல்ஸ் ஆஃப் கவர்மெண்ட்ஸ் இன் இந்தியா. இதில் ஏதாவது கன்ஃபியூஷன்ஸ் இருக்கா? நெக்ஸ்ட் சார் தண்ணி எடுத்துக்கிறேன். தண்ணி ஓகே. இப்போ நம்மளோட எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்தாச்சு. ஸோ எஜுகேஷன் அப்படிங்கிறது அதோட இம்பார்ட்டன்ஸ் வந்து உனக்கு இப்போ தெரியுதோ இல்லையோ, படிச்சு முடிச்சுட்டு கையில் வேலை வாங்கிட்டு போய் உட்காருவ பார்த்தியா, அப்போ டெஃபினட்டாக எஜுகேஷனோட. சப்போஸ் படிக்காமலே எந்த ஒர்க்கும் பண்ணாமல் அரியர் வச்சுட்டு போய் வெளியில் போனாலும் அப்பையும் உனக்கு தெரியும் எஜுகேஷனோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு. ஸோ முடிச்சு போய் ஒருத்தர் வேலையில் உட்காந்துருக்கவனை நீ பார்க்கும்போது யூ வில் ஃபீல் ஸோ இதை நம்ம மிஸ் பண்ணிட்டோம், அதை நம்ம கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னு. ஓகே, ஸோ எஜுகேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். So education is the most powerful weapon which you can use to change the world. அப்படின்னு யார் சொல்லியிருக்கா? நெல்சன் மண்டேலா. நெக்ஸ்ட் சார். நெக்ஸ்ட். ஸோ எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டோட ஒரு இன்ட்ரோடக்ஷன்ஸ். So education departments is dedicated providing a quality education. The department vision is to provide universal access to school, holistic development, quality education through joyful learning, then basic infrastructure facilities. What is mean by holistic? Holistic development na enna? ஸோ ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட்னா பர்டிகுலர் ஃபீல்டில் மட்டும் அவங்கள டெவலப் பண்ணாமல் யூ வாண்ட் டு டெவலப் இன் ஆல் கைண்ட் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் அப்படிங்கிறத தான் நம்ம ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட். Next, sir. So the Directorate of School of Education is responsible for the management of public schools in the state. That is also responsible for financial assistance and distributions of welfare scheme for the school students. ஸோ வந்து ஒரு கவர்மெண்ட்டுக்கும் ஸ்கூலுக்கும் என்ன லிங்க் அப்படின்னா அவங்களுக்கு ஏற்ற ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறது, அந்த ஸ்கூலோட ஸ்கீம்ஸ் எல்லாமே ஃப்ரேம் பண்ணுறது, இது எல்லாமே எதில் வரும் அப்படின்னா எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் வரும். நெக்ஸ்ட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் எஜுகேஷன் சிஸ்டம் யார் மெயினாக ஃப்ரேம் பண்ணுறாங்க, எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் அசோசியேஷன் ஆஃப் வேர்ல்டு எஜுகேஷன் தட் வி வில் கால் அஸ் AWE is an international NGO with consultative states or the United Nations. ஸோ குளோபல் வேர்ல்டு அளவுக்குல பார்த்தோம் அப்படின்னா ஸோ AWE தான் வந்துட்டு they are taking care of the educations. ஸோ இது வந்து யாருன்னு பார்த்தோம்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் த்ரூ த வேர்ல்ட் வைட். ஸோ ஸ்ரீ தர்மேந்திர பிரதான் ஹானரபிள் எஜுகேஷன் மினிஸ்டர், ஸ்ரீ ஜெய்தன் சௌத்ரி ஹானரபிள் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் ஆஃப் எஜுகேஷன், டாக்டர் சுகந்தா மஜ்மத் தாகூர் இஸ் அ ஹானரபிள் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் ஃபார் எஜுகேஷன். ஸோ இவங்க எல்லாம் வந்து சென்ட்ரல் போர்டு ரிலேட்டடாக எல்லாரும் வருவாங்க. நெக்ஸ்ட். ஸோ இது வந்து நம்மளோட தமிழ்நாடோட மினிஸ்டர்ஸ் யார் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அன்பில் மகேஷ் பொய்யாமலி மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்கூல் ஆஃப் எஜுகேஷன்ஸ், திரு டாக்டர் கே பொன்முடி மினிஸ்டர் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் திரு பிரதீப் யாதவ் IAS செக்ரட்டரி ஆஃப் கவர்மெண்ட். ஹையர் எஜுகேஷன் என்ன செக் பண்ணுறேன். நெக்ஸ்ட். ஹையர் எஜுகேஷன் என்னம்மா? ஸ்கூல் எஜுகேஷன். ஹையர் எஜுகேஷன்னா என்ன? காலேஜ் நீங்கள் இருக்கீங்க இல்லையா, ஸோ தட் வில் கம்ஸ் அண்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹையர் எஜுகேஷன். ஓகேயா? நெக்ஸ்ட். ஸோ எவாலுவேஷன் ஆஃப் எஜுகேஷன் சிஸ்டம் இன் இந்தியா. ஸோ ஒரு எஜுகேஷன் சிஸ்டம் வந்து எந்த இயரில் எப்படி எஸ்டாப்ளிஷ் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம்.
Till 1813, the East India Company did not recognize the promotion of education among the natives of India. ஸோ 1813 வரையும் பெருசாக வந்து எஜுகேஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து இல்லை. அதுக்கப்புறமா தான் வந்துட்டு எஜுகேஷன் சிஸ்டம் வந்து இட் வாஸ் இம்ப்ளிமெண்டட். த கவர்னர் ஆஃப் மெட்ராஸ் ப்ரொவிஷன்ஸ் ஸ்ரீ தாமஸ் மொனாரோ ஃபார்மலைஸ் த institutionalized the system of education by establishing the Board of Public Instructions in 1826. 1826 then they started. Under the local boards of 1871, local boards were constituted and empowered to open the schools and get subsidies from the government. So எந்த இயர்ல கவர்மெண்ட் சப்சிடிஸ் வாங்க ஆரம்பிச்சாங்க? 1871 சப்சிடிஸ் வாங்கி ஸ்கூல்ஸ் வந்து ரன் பண்ண ஆரம்பிச்சாங்க. The Madras Elementary Education Act 1920 enabled the local bodies to levy an education access on land or property taxes for advancement of elementary education. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ட் 1920க்கு கீழே ஒவ்வொரு ப்ரொவிஷன்ஸையாக இன்க்ளூட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுக்குன்னு ஒரு பிளேஸ், அதுக்குன்னு ஒரு பில்டிங் எல்லாமே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு they began to plan. நெக்ஸ்ட் சார். ஸோ த மெயின் மோட்டோ ஆஃப் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் இல்லைன்னா மெயின் விஷன் ஆஃப் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டு அச்சீவ் த யூனிவர்சலைசேஷன் ஆஃப் எஜுகேஷன் அட் போத் எலிமெண்ட்ரி அண்ட் செகண்டரி லெவல் by providing burdenless education. Burdenless அப்படின்னு சொல்றோம். Whether it is happening in school, burdenlessனா என்னவா இருக்கலாம்? என்ன மேம் இது கேஸ் ஸ்டடியா, அதுக்குள்ள கொஸ்டின் கேக்குறீங்க? burdenlessனா என்னவா இருக்கலாம்? ஸோ மெயினாக கவர்மெண்ட்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா burdenless education through joyful learning and to provide basic infrastructure coupled with safety and security well-being of the children. ஓகே, சேஃப்டியும் செக்யூரிட்டியும் ரொம்ப ரொம்ப எசென்ஷியல் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட். ஸோ வேரியஸ் ஹெட்ஸ் இன் செக்ரட்டரியேட். இந்த ஹெட்ஸ் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டோட செக்ரட்டரியேட்ஸ் யார் யார் அப்படின்னு வரிசை ஆர்டர்ல பார்த்தோம்னா the secretary, the office of the secretary, additional secretaries, joint secretaries, director, deputy secretaries and national informatics centers. So this was the order of the education department. அதுக்கு ஒரு இமேஜ் காமிக்கிறேன். ஸோ இது வந்து எலிமெண்ட்ரி எஜுகேஷனோட சார்ட் எப்படி இருக்காங்க, அதோட ஃப்ளோ வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஜாயிண்ட் டைரக்டர், டெபுட்டி டைரக்டர் அண்ட் சீஃப் அக்கௌண்ட் ஆஃபீஸர். அதே மாதிரி அந்த சைடும் ஜாயிண்ட் டைரக்டர், டெபுட்டி டைரக்டர், அக்கௌண்ட் ஆஃபீஸர், சீஃப் எஜுகேஷன், டிஸ்ட்ரிக்ட் வைஸ்ல யார் யார் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் இன்சார்ஜ், பிளாக் வைஸ்ல யார் இன்சார்ஜ் அப்படின்னு they are having the flow work. நெக்ஸ்ட் சார். ஸோ இது வந்து கமிஷனர் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன். ஸோ ஜேடி பர்சனல், இன்னொரு ஜேடி செகண்டரி, ஜேடி ஹையர் செகண்டரி, ஜேடி என்எஸ்எஸ், ஜேடி ஒகேஷனல். ஸோ அதுக்கு கீழே வந்துட்டு சிஇஓ, சீஃப் எஜுகேஷனல் ஆஃபீஸர். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்குமே யார் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீஃப் எஜுகேஷனல் ஆஃபீஸர் இருப்பாங்க. அப்புறம் டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷனல் ஆஃபீஸர், பிளாக் எஜுகேஷனல் ஆஃபீஸர்ஸ். இப்படி ஒவ்வொரு செக்ரிகேட் பண்ணி வந்துட்டு தே வில் ஹாவ் தட் ஆஃபீஸர்ஸ். அப்புறம் ஹெட் மாஸ்டர்ஸ் வந்து வந்துருவாங்க பிளாக்குக்கு அப்புறமா. நெக்ஸ்ட். ஸோ ஒரு எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டோட எய்ம் என்னவா இருக்கும், எதுக்காக? இப்போ வந்து ரொம்ப சிம்பிள் கான்செப்ட் தான் வந்துட்டு எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட். என்னன்னா குவாலிட்டி எஜுகேஷன் கொடுக்கணும், பர்டன்லெஸ் எஜுகேஷன் கொடுக்கணும், சேஃப்டி செக்யூரிட்டி டு த ஸ்டூடெண்ட்ஸ். இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டோட ரோல். ஸோ இதில் என்னென்ன பண்ணியிருக்காங்க, நேஷனல் பாலிசி ஆஃப் அன் எஜுகேஷன் அண்ட் டு என்ஷூர் தட் இஸ் இம்ப்ளிமெண்டட் இன் லெட்டர் அண்ட் ஸ்ப்ரெட். ஒரு விஷயம் வந்து பண்ணுறாங்கன்னு ஒரு ஃபார்முலேஷன் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதை பண்ணுறாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு they want to check. So improving quality of educational institutions, then paying special attention to the disadvantaged group like poor, females and minorities. So நம்ம ரொம்ப ஒரு 10 years பேக்ல இருந்தது காட்டிலும் இப்போ பார்த்தீங்கன்னா எஜுகேஷன்ஸ்க்கு வந்து எல்லாருமே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. முதல்ல நிறைய கிட்ஸ் வந்து என்ன பண்ணாங்கன்னா ஸ்கூல்ஸ் போகிறதே கிடையாது, நிறைய ஒர்க்குக்காக தான் அனுப்பிச்சிட்டே இருந்தாங்க. ஸ்கூலுக்கு ஒர்க்குக்கு போகாம ஸ்கூலுக்கு மெயினாக அனுப்புனதோட ரீசன் என்னவா இருந்தது? கொஞ்ச நாளுக்கு அப்புறமா
லஞ்ச் ப்ரொவைட் பண்ண ஆரம்பிச்சாங்க. மிட் டே மீல்ஸ். இந்த சாப்பிட்றது நம்ம வீட்டில் இருந்தால் கூட சாப்பிட மாட்டாங்க. அட்லீஸ்ட் ஸ்கூலுக்கு போனாவது தே கேன் ஹாவ் த ஸ்டொமக் ஃபில்ட் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, அதுக்காகவே நிறைய பேர் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் வந்து ஸ்கூல். ஆனால் இப்போ வந்து ஸ்ட்ரென்த் வந்து ஓவராலாகவே வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஸ்கூல் போடுற கிட்ஸோட ஸ்ட்ரென்த். Functions of the department: formulating educational policies, providing fund for education, overseeing performance of education institutions, promoting international cooperation in education, providing scholarship and other financial assistance to the students, conducting research in education, implementation of the NPCA, so National Policy Education. சொன்ன விஷயம் தான் ரிப்பீட்டடாக வந்திருக்கு. என்ன அப்படின்னா, பாலிசி ஃப்ரேம் பண்ணுறதுக்கு, தென் வந்து ஃபண்டிங், என்னென்ன ஃபண்ட்ஸ் வந்து எஜுகேஷன்ஸ்க்கு ப்ரொவைட் பண்ணலாம், இது எல்லாமே வந்து எதில் வரும் அப்படின்னா ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் திஸ் டிபார்ட்மெண்ட். எல்லாமே அதோட ஃபங்க்ஷன்ஸ். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கீம்ஸ். நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது. நமக்கு வந்துட்டு ஸ்கீம்ஸ் பற்றி வந்து நிறையா தெரியறதில்ல. அதை வந்து யூட்டிலைஸ் பண்ணுறதும் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. பட் ஸ்கீம்ஸ் வந்து கவர்மெண்ட் எஜுகேஷன் ரிலேட்டடாகவும் நிறையா ஸ்கீம்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. இப்போ ஃபஸ்ட் இயர்ஸ்க்கு நான் முதல் ஒன்று வந்ததா, அமௌண்ட் வாங்கினீங்களா இல்லையா? செகண்ட் இயர்ஸ்க்கு வாங்கினாங்க இல்லையா? ஸோ ஒவ்வொரு ஸ்கீம்ஸ் வரும்போது இப்போ காலேஜஸ்லேயும் சரி ஸ்கூல்ஸ்லேயும் சரி அதை ஒரு எல்லா காலேஜுமே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம காலேஜில் அது இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு ஸ்கீம் வரும்போது அந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தவங்களுக்கான இம்பார்ட்டன்ஸ் காலேஜ் வந்ததுக்கு அப்புறமும் இருக்குது. 6th-லேருந்து 12th வரையும் படித்த பொண்ணுங்களுக்கு மட்டும் என்ன பண்ணுறாங்க, தே ப்ரொவைடிங் சம் அமௌண்ட்ஸ். ஸோ எல்லாருக்கும் அப்ளிகபிள்னா தே வில் ஹாவ் சம் நார்ம்ஸ். அதுக்கு யார் யார் அப்ளிகபிளாக இருக்காங்களோ அவங்களுக்கு அந்த அமௌண்ட் கொடுப்பாங்க. ஸோ 6th-லேருந்து 12th வரை படிச்சுட்டு நீ காலேஜ் வந்ததுக்கு அப்புறமும் இன்னும் அதுக்கு ப்ரையாரிட்டி கொடுத்து அதுக்கு உண்டான வந்து சலுகைகள்லாம் வந்து கொடுத்துட்டே தான் இருக்காங்க. ஓகேவா? ஸோ திஸ் ஆர் த ஸ்கீம்ஸ். அது முன்னாடி ஸ்லைட். So Sarva Shiksha Abhiyan, midday meal, Mahila Samyakya, strengthening of providing quality education in Madras, that is SPQEM, schemes and providing for secondary education, Rastri Mahima Shiksha Abhiyan, National Council of Education and Research Training, National Scheme of Incentive to Schools for secondary education, inclusive education for disabled at secondary stage, scheme of occasional education, etc. ஸோ நம்ம காதில் 1-2 ஸ்கீம்ஸ் தான் கேட்டிருப்போம். பட் இந்த ஸ்கீம்ஸ் எல்லாமே வந்துட்டு கவர்மெண்ட் வந்து அப்ளை பண்ணது. நெக்ஸ்ட், ஸோ இதெல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூலில் இருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்லைன்னு நினைக்கிறீங்களா? அந்த பிக்சர்ஸ் எல்லாம் பார்த்தா மேம் இதெல்லாம் இருக்கு மேம், ஆனால் நான் படித்த ஸ்கூலில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை, நான் படித்த ஸ்கூலில் ஸ்டாஃப் நடத்துறதில்ல. ஸோ எந்த ஒரு விஷயம் ஆனாலும் there will be have some merits and also the demerits. ரெண்டு சைடுமே இருக்க மாதிரி we are going to see the problems of the government schools also. ஸோ இது வந்து மெயின் கான்செப்டாக என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அவங்க எவ்வளோ அமௌண்ட் வந்து இப்போ ரீசெண்டாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா 36,895 crores வந்து எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ஸ்க்காக வந்து தே கிவன். ஸோ அது லேப்டாப்ஸாக இருக்கலாம், சைக்கிளாக இருக்கலாம், யூனிஃபார்ம், ஸோ எல்லாத்துக்குமே வந்துட்டு மொத்தமாக சேர்த்து தே கிவன் திஸ் மச் ஆஃப் அமௌண்ட். நெக்ஸ்ட் வந்து ப்ரொவைடிங் அசசபிள் அண்ட் கம்பல்சரி பிரைமரி எஜுகேஷன் டு 6 to 14. 6 to 14 இயர்ஸ் இருக்கவங்களுக்கு கம்பல்சரியாக எஜுகேஷன் வந்து நீங்கள் கொடுத்துருக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் அனுப்பினாலும் பரவாயில்ல, பட் 14 இயர்ஸ் வரைக்கும் வந்து சில்ட்ரன்ஸுக்கு வந்து எஜுகேஷன் வந்து டெஃபினட்டாக கொடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. தென் குவாலிட்டி எஜுகேஷன், அக்சசபிள் வாட் இஸ் மீன் பை அக்சசபிள் எஜுகேஷன்? குவாலிட்டினா தரமான எஜுகேஷன், அக்சசபிள் எஜுகேஷன்னா என்ன? ஸோ நீங்கள் வந்து பார்ப்பீங்க, பழைய மூவிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஊரில் ஒரு கிராமத்தில் ஒரு ஒரு ஸ்கூல் சின்ன ஸ்கூல் தான் இருக்கும். 2-3 ஏரியாலேருந்து பக்கத்தில் இருக்க ஊர்லேருந்தெல்லாம் அந்த ஸ்கூலுக்கு வருவாங்க. ஸோ கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க ஊர்லேயும் ஒரு ஸ்கூல் வரும். ஸோ அவங்க ஸ்கூல் வந்து அக்சசபிளாக இருந்தால் மட்டும்தான் ஸ்டூடெண்ட்ஸால் வந்து வாக்கபிள்னா கூட அவங்க வாக் பண்ணி வந்துடுவாங்க. ஈவன் பஸ்ஸஸ் தான். ஸோ இது ரெண்டுமே இல்லை, அவனால் நடந்து வரக்கூடிய தூரமும் இல்லை, பஸ் ஃபெசிலிட்டியும் இல்லை அப்படின்னா அவங்களால கொடுக்க முடியாது. ஸோ ஆக்சசபிள் எஜுகேஷன் வந்து எல்லா பீப்புள்ஸ்க்குமே, ஐ மீன் எல்லா கிட்டுக்குமே கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் வந்து ஃபீல் பண்ணாங்க.
Then lunch meals program, free distribution of notebooks, uniforms and laptops. இதோட pictures எல்லாம் தான் இதெல்லாம், right? Next slide. ஸோ இது வந்து போர்டு எக்ஸாம் இருக்கு இல்லையா, யார் யாருக்கெல்லாம் போர்டு எக்ஸாம் இருக்கு? 10th 11th 12th. ஓகே, 3 பேருக்குமே வந்து என்னன்னா போர்டு எக்ஸாம்ஸ் வந்து இருக்கு. எப்படி காலேஜ் சேருவீங்க, எந்த மார்க் வச்சு காலேஜ் சேருவீங்க? நெக்ஸ்ட் ஸ்லைட். 12th மார்க் வச்சு தான் காலேஜ் ஜாயின் பண்ணுவீங்க. ஸோ இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை அந்த கட் ஆஃப் அப்படின்னு சொல்றாங்களா, வாட் இஸ் மீன் பை இட்? மெயின் சப்ஜெக்டோட 3 சப்ஜெக்டோட மார்க்ஸ் ஆட் பண்ணி அது 100க்கு எவ்வளோ ரேஷியோ வருதுன்னு பார்ப்பாங்க. தட் மே பி ஏ கட் ஆஃப். ஸோ அதை வச்சு சில காலேஜஸ்ல வந்து இன்ஜினியரிங் இல்லை கவுன்சிலிங் போறாங்க அப்படின்னா கட் ஆஃப் ஸ்பெசிஃபை பண்ணி தான் வந்துட்டு தே கேன் சூஸ் தட் கோர்ஸ். மேக்ஸிமம் ஹையஸ்ட் வச்சிருக்கவங்களுக்கு வந்து ஹை ப்ரையாரிட்டியா நல்ல காலேஜஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ 10th 11th 12th we are having the board exams. Growth of educations in Tamil Nadu. ஸோ நான் முதல்வன் ஸ்கீம் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க, இல்லம் தேடி கல்வி ஸ்கீம்ஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இதனால வந்து என்ன இருக்கு அப்படின்னா எம்ப்ளாயபிலிட்டி ஸ்கில் ஆஃப் 10 lakhs யங் பீப்புளுக்கு வந்து தே ஆர் க்ரோன் அப். ஸோ இது வாலண்டியர்ஸ்க்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா இட் வாஸ் வெரி வெரி ஹெல்ப்ஃபுல் டு தெம் ஆல்சோ. ஸோ இந்த சார்ட் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விஷயம் வந்து உங்களுக்கு தெரியும். அந்த பென்சில் கொடுக்கறது, கலர் பென்சில், நோட் புக், டெக்ஸ்ட் புக், இது யார் யாருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு யூ மே கெட் சம் கன்ஃபியூஷன்ஸ். ஸோ இது வந்து நம்ம யார் யாருக்கு எலிஜிபிள் கிளாஸஸ் யார் யார் அப்படிங்கிறத ஒரு சார்ட் நம்ம எடுத்து போட்டிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் யூனிஃபார்ம் அப்படின்னா 1 to 8 ஸ்டாண்டர்ட். ஸ்பெஷல் இன்சென்டிவ் அப்படின்னா 10th 12th மட்டும்தான், 10th 12th மட்டும்தான் அந்த ஸ்பெஷல் இன்சென்டிவ்ஸ் கொடுக்குறாங்க. லேப்டாப் யாருக்கு கொடுக்குறாங்க? ஒன்லி ஃபார் 12th standards. Then செப்பல்ஸ் வந்து 1 to 10 standards. பேக்ஸ், ஜாமெண்ட்ரி பாக்ஸ், கலர் பென்சில், கலர் crayons இதெல்லாம் இருக்கு. இது எல்லாமே கொடுக்குறாங்களா அப்படின்னா டெஃபினட்டா வந்து கொடுக்குறாங்க. அது இப்போ எல்லாருமே வந்து யாருமே அதை எடுத்து வச்சுக்கிறது இல்லை, மேக்சிமம் வந்து எல்லாருக்குமே இது கிடைச்சிருது. ஓகே ரைட். நெக்ஸ்ட் என்னம்மா, லேப்டாப் கொடுக்கல யாருக்கும், ஆனால் ஸ்கீம்ஸில் இருக்குது. லேப்டாப்ஸ் வந்து நிறைய பேர் வாங்கவும் செஞ்சுருக்காங்க. நீ பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன், கவர்மெண்ட் லேப்டாப்ஸ்னு வந்திருக்கா. எல்லாருக்கும் அது கிடைச்சதா எனக்கு தெரியல. பட் கவர்மெண்ட் லேப்டாப்ஸ் வந்துட்டு கவர்மெண்ட்லேருந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, சில பேர் வாங்கியிருக்காங்க. 100 மெம்பர்ஸ் கிளாஸில் இருக்காங்க, 100 மெம்பர்ஸ்க்கும் கிடைச்சதா இல்லை சில ஸ்கூல்ஸ் கிடைச்சதான்னு தெரியல. பட் இந்த கவர்மெண்ட் ஸ்கீம் தே ஆர் ப்ரொவைடிங் த லேப்டாப் டு த 12th ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இப்படி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸும் நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல இருக்கு. நீ வந்து நல்ல கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். மேம் லயன் ஃபார்ம்ல நான் கூட போக மாட்டேன் மேம், இப்போ வந்துட்டேன் நான் வந்து பிரைவேட் ஸ்கூல்ல தான் படித்தேன், பட் லயன் ஃபார்ம்ல கவர்மெண்ட் ஸ்கூல்ல போவாங்களான்னு கேட்குறேன். இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ரியல் ஃபேக்ட்ல இருந்து எடுத்த பிக்சர் தான், ரைட்? ஸோ லயன் ஃபார்ம்ல போறதுன்னு நிறைய யூடியூப்ஸ்ல வீடியோ பார்த்துப்பேன். டீச்சர்ஸ் வந்து நிறைய ஸ்கில்டு டீச்சர்ஸும் நிறைய இருக்காங்க. அவங்கள டெவலப் பண்றதுக்காக இப்போ நிறைய ஆக்டிவிட்டிஸ் சொல்றாங்க. முதல்ல வந்து 11th 12th வந்து கம்ப்யூட்டர் சிஸ்டம் வந்து கிடைக்கிறது வந்து கஷ்டமா இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா எங்களை சின்ன கிட்ஸ் ஒரு 6th 5th தான் இருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு. ஸோ அவங்களுக்கே வந்து இப்போ வந்து கம்ப்யூட்டரைஸ்டு வந்து கொண்டு வரணும். ஸோ ஸ்கூலில் இருக்க ஹெட் வந்து கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணாங்க அப்படின்னா இது எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சருமே இட் இஸ் பாசிபிள் ஃபார் த ஸ்கூல்ஸ், ரைட்? நெக்ஸ்ட். ஸோ நீங்கள் சொன்னதில் மனசுக்குள்ளே தோணியிருக்கும் இதெல்லாம் இல்லை மேம் அப்படின்னு. ஸோ இது என்னென்னா சேலஞ்சஸ், ப்ராப்ளம்ஸ் அண்ட் இம்பேக்ட்ஸ். என்னென்ன சேலஞ்சஸ் வந்துட்டு இருக்குது, என்னென்ன விஷயம் இல்லை அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். இன்அடிக்வேட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், எக்ஸ்பென்சிவ் ஹையர் எஜுகேஷன், பிரெயின் ட்ரெயின் இஷ்யூ, ஹை ட்ராப் அவுட் ரேட்ஸ், இன்அடிக்வேட் ஃபண்டிங், குவாலிட்டி, அவுடேட்டட் கரிக்குலம், teacher education, gender inequity, improve accessibility, inadequate resource, teacher shortage, technological integration, lack of funds. ஸோ இந்த எல்லா விஷயமுமே இருக்கா கவர்மெண்ட் ஸ்கூல்ல? இருக்கா இல்லையா? வாயை திறந்து பேசுங்கப்பா. ஒரு நல்ல விஷயம் இருந்தாலும் சில ஸ்கூல்ஸ்ல நம்ம போய் பார்த்தோம்னா எப்போ இடிஞ்சு விழும் அப்படிங்கிற விஷயமே நமக்கு தெரியாது. அந்த மாதிரி ஸ்கூல்ஸும் இருக்கு, டெஃபினட்டா இருக்கு. இதுக்கு எல்லாமே பாசிட்டிவ் தான் அப்படின்னும் கிடையாது. ஸோ அந்த மாதிரி ஸ்கூல்ஸும் இருக்கு. ஃபேக்கல்ட்டிலாம் இருப்பாங்க மேம் இன்அடிக்வேட். அவங்க என்ன மேம் டிஆர்பி எழுதி டெட் எழுதி தானே மேம் வராங்க. எப்படி டீச்சர்ஸ் இல்லைன்னா டீச்சர் ஸ்கூல்ல இருக்கணும்.
எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகி போட்டுட்டாங்க அப்படின்னாலும் ஸோ அந்த மாதிரி இஷ்யூஸும் வந்து சில கிராமத்தில் வந்து தே ஆர் ஃபேஸிங். ஸோ எல்லா இடத்துலையும் நம்ம சொல்லிட முடியாது. சில ஸ்கூல்ஸில் இந்த இஷ்யூஸ் இருக்க தான் செய்யுது. அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை மெயின்டைன் பண்ணுறதில்ல, ப்ராப்பராக பசங்களுக்கு எந்த ஒரு விஷயமும் சொல்லி கொடுக்குறதில்ல, கரிக்குலம் பாஸ் பண்ணுறதில்ல, கரிக்குலமில் புது சேஞ்சஸ் கொண்டு ரொம்ப வருஷத்துக்கு சேம் பேட்டர்னே வந்து வச்சுட்டு இருக்குது. இது எல்லாமே சம் ஆஃப் த ப்ராப்ளம்ஸ் ஆஃப் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட். நெக்ஸ்ட் ஸோ இதுவும் வந்து நம்ம முதல்ல எப்படி நல்ல பிக்சர்ஸ் காமிச்சிடும். ஸோ இதுவும் வந்து இந்த மாதிரி விஷயம்ஸும் நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. இன்னும் கிளாஸ் ரூமில் உட்கார வைக்க முடியாமல் வெளியில் உட்கார வச்சு டீச் பண்ணுறதா இருக்கலாம். போர்ட்ஸ் எல்லாம் வந்து ப்ராப்பராக சேர்ஸ் இல்லாத கிளாஸஸாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயமும் வந்து என்ன அப்படின்னா இன்னும் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் வந்துட்டு ரன் ஆகிட்டு தான் இருக்குது. நெக்ஸ்ட் ஸோ நான் முதல்ல சொன்னேன்ல லேக் ஆஃப் ரிசோர்ஸ் அப்படின்னு சொன்னோம். என்னென்ன மாதிரி ரிசோர்ஸஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்னா டெஸ்க், அதர் நெசசிட்டி மெயினாக வந்து டெஸ்க்கு கேட்குறாங்க அப்படின்னா உட்கார்றதுக்கு டெஸ்க் இருக்காது, போர்டு ப்ராப்பராக இருக்காது. ஸோ ரிசோர்ஸ் அப்படின்னாவே அவங்க யூஸ் பண்ணுற ரிசோர்ஸஸ் அது கரெக்டாக அவங்களுக்கு வந்து இருக்காது. தென் அதை தான் கேட்குறாங்க. So financially disadvantaged reserved category. ஸோ இந்த லேப்டாப்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கவர்மெண்ட்ஸ் வந்து எல்லாரும் கொடுக்க ரிசர்வ் கேட்டகரி ஆஃப் பீப்புள்ஸ்க்கு மட்டும் கொடுக்குறாங்க. ஓகேயா? ஸோ அவங்க 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் என்ன பண்ணுறாங்க, they are providing the laptops. The next குவாலிட்டி டீச்சர்ஸ் ஷார்ட்டேஜ். நான் சொன்ன மாதிரி எஃபிஷியண்டான டீச்சர் இருந்தாலும் அவங்க அதை கரெக்டாக ப்ராப்பராக வந்து அவங்க கம்யூனிகேட் பண்ணுறதுல ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நாலேஜ் நிறையா இருக்கும். ஏன்னா அவ்வளோ எக்ஸாம்ஸ் எழுதி இவ்வளோ பேரில் போட்டி போட்டு தான் அவங்க வந்திருக்காங்க. ஸோ குவாலிட்டியான டீச்சிங் வந்து we need it. நெக்ஸ்ட் சார் புவர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். நம்ம பார்த்தோம் இல்லையா பிக்சர்லேயே இது உனக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஈவன் தோ ஐ வாண்ட் டு டெல். ஸோ மெயின்டைனிங் ஆஃப் பில்டிங் அண்ட் ஃபெசிலிட்டிஸ். திருப்பி ஒரு பில்டிங் கட்டுறாங்க அப்படின்னா பழைய பில்டிங்கை கான்சென்ட்ரேட் பண்ணும். ஸோ அதை திருப்பி ரினோவேட் பண்ணும். அது எதுவுமே பண்ணுறதே இல்லை. ஃபஸ்ட்டு எப்படி வரும்போது இருக்கோ ஒரு பிரின்சிபல் அந்த வேலையை விட்டு போகிற வரைக்கும் அந்த பில்டிங்கை ஒவ்வொரு நேரம் அப்படியே தான் வச்சுருப்பாங்க. ஸோ லேக் ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், லோ ஸ்டூடெண்ட் என்ரோல்மெண்ட். ஸ்ட்ரென்த் வந்து பார்த்தீங்கன்னா 40 பேர் ஒரு கிளாஸ்க்கு ஸ்ட்ரென்த் இருக்குது அப்படின்னா ஒரு 10 பேர்லேருந்து இல்லைன்னா 20 பேர் வரைக்கும் தான் ஒரு கிளாஸோட என்ரோல்மெண்ட்டே ஆயிருக்கும். மிச்சவங்க யாருமே என்ரோல் கூட பண்ணியிருக்க மாட்டாங்க. பட் அவங்க ஊரில் வந்து அந்த மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, நிறைய குழந்தைங்க இருப்பாங்க, படிக்க மாட்டாங்க. பட் அதை போய் அப்ரோச் பண்ணி சேர்க்கணுங்கிறது வந்து அவங்களுக்கு பெருசாக எல்லாரும் அப்படியே எடுத்தெல்லாம் செஞ்சிட மாட்டாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் என்ரோல்மெண்ட்டே என்னவா இருக்கும் அப்படின்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். Poor academic performance at some schools. அதான் அகடமிக் பெர்ஃபார்மன்ஸ் சொன்னல. டீச்சிங், லேக் ஆஃப் டீச்சர்ஸ் வந்து டீச்சர்ஸே இருக்க மாட்டாங்க. இது இருந்தாலும் அகடமிக்ல வந்துட்டு அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணி ஃபுல் போர்ஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ணணும். அவங்களோட டார்கெட் எவ்வளவோ அதை வந்து அச்சீவ் பண்ணியிருக்கவே மாட்டாங்க. இப்போ 10 லெசன் இருந்தது அப்படின்னா 5 லெசன் முடிச்சுட்டு திருப்பி எக்ஸாம்ஸ் வந்துருச்சு, அவங்க ஏதோ ஒரு லீவ் போட்டாங்க அப்படின்னா அதை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிற தாட்டும் அவங்களுக்கு இல்லை நிறைய பேருக்கு. அதான் அங்கே சம் ஸ்கூல்ஸ்னே நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் சார். ஸோ என்னென்ன மாதிரி பண்ணலாம்? இப்போ இந்த மாதிரி விஷயம்லாம் பார்த்துட்டிங்களே, நீங்களே சொல்லலாம். புவர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருந்ததுன்னா அதை நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம். தென் ரிஃபார்ம் த எஜுகேஷன் சிஸ்டமை ரிஃபார்ம்ஸ் பண்ணி திருப்பி புதுசான விஷயங்கள் எல்லாமே நம்ம வந்து கொண்டு வரலாம். தென் இம்ப்ரூவ் டீச்சர் ட்ரைனிங், இம்ப்ரூவ் எக்ஸாமினேஷன் சிஸ்டம், இன்வெஸ்ட் இன் டெக்னாலஜி, ப்ரமோட் அவேர்னஸ். ஸோ இன்னும் இப்போ இருக்க ஏஐ வேர்ல்டில் இன்னும் கொஞ்சம் டெக்னாலஜிக்கெலாம் வந்து நம்ம பசங்களுக்கு சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா தே வில் பி ஈஸிலி கம்பேக்ட் வித் தி வேர்ல்டு அப்கமிங் வேர்ல்டு சுச்சுவேஷன். ஸோ ஒவ்வொரு சுச்சுவேஷனையும் அவங்களால ஈஸியாக வந்து ஃபேஸ் பண்ண முடியும். டெக்னாலஜியில் வந்து இன்னும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் வந்து பண்ணலாம். ஏன் அப்படின்னா மெயினாக ஸ்கூல்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா காமர்ஸில் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் இருந்தால் மேபி சிஸ்டம்ஸில் யூஸ் பண்ணியிருக்கலாம். அதே மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட் சிஸ்டம் யூஸ் பண்ணலாம். பட் இப்போ இருக்க கரண்ட் டெக்னாலஜியில் எல்லாருக்குமே அது எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். மித்த கவர்மெண்ட் ஸ்கூல் இல்லாமல் நார்மல் ஸ்கூல்ஸில் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்கும், அதை படிப்பாங்க. ஸோ டெக்னாலஜிக்கல் ஓரியன்டாகவும் என்ன பண்ணணும், வி வாண்ட் டு பூஸ்ட் த கவர்மெண்ட் ஸ்கூல் சில்ட்ரன்ஸ் ஆல்சோ. நெக்ஸ்ட் சார். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா
அந்த ஜாப் குவாலிஃபிகேஷன்ஸ் வந்து எப்படி இருக்கும், எப்படி வந்து அவங்க வருவாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து பிரைமரி ஸ்கூல் டீச்சர் வந்து டீச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் இன் பிரைமரி ஸ்கூல் 1 to 5. ஆஸ் யூஷுவலாக இங்கே 3 கேட்டகரி இருக்கு. 3 கேட்டகரியுமே பிஎட் எக்ஸாம் எழுதி இருக்கணும். சேம் அந்த கவர்மெண்ட் எக்ஸாம் என்ன வைக்கிறாங்களோ அந்த எக்ஸாம் வந்து பாஸ் ஆயிருக்கணும். டெட் எக்ஸாமா இருக்கலாம், இல்லை சிடிஇடி இருக்கலாம். எந்த எக்ஸாமா இருந்தாலும் தே வாண்ட் டு பாஸ் தட் எக்ஸாம் அண்ட் தே வாண்ட் டு கம்ப்ளீட் தர் பிஎட். இதில் லாஸ்ட்டாக வந்து செகண்ட் வந்து ட்ரெயின்டு கிராஜுவேட் டீச்சர். தேர்ட் வந்து எஜுகேஷனல் அட்மினிஸ்ட்ரேஷன். அப்படின்னா இது வந்து பிரின்சிபல் தான் மெயினாக இந்த கேட்டகரியில் வருவாங்க, ஸ்கூல் பிரின்சிபல். அவங்க பிரின்சிபல்னா அவங்க ஏற்கனவே பிஎட் முடிச்சிருப்பாங்க, அவங்க எக்ஸாமை பாஸ் பண்ணி தான் பிரின்சிபலாக இருப்பாங்க. அவங்க எக்ஸ்பீரியன்ஸை வச்சும் அவங்க வே ஆஃப் டீச்சிங் மெத்தடாலஜி வச்சும் என்ன பண்ணுவாங்கன்னா அடுத்த லெவலுக்கு வந்து ப்ரமோட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் சார். ஸோ நெக்ஸ்ட் போய்க்கோங்க சார். ஸோ இது வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நான் முதல்ல சொன்ன விஷயம் தான், பசங்களை வந்து ஆப்டிடியூட் ஸ்கில்லுக்காகவும் ஸோ இது எல்லாத்துக்காகவும் நான் வந்து ரெடி. இந்த சப்ஜெக்ட் மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்லையும் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி சொல்லி கொடுக்கணும். ஸோ வந்து இதில் இன்னொரு விஷயம் முதல்ல பார்த்தோம், கம்யூனிட்டி ரிலேட்டடாக எந்த இஷ்யூஸ் இல்லாமல் மேல் ஃபீமேல் அதில் சொன்ன இன்இக்வாலிட்டி அப்படின்னு நிறைய பார்த்தீங்கன்னா பசங்க தான் வந்துட்டு வந்து ஸ்கூல்ஸில் வந்து படிப்பாங்க, உமன்ஸோட ஸ்ட்ரென்த் வந்து படிப்பாங்க கம்பேரபிளி வெரி வெரி லோவாக இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் ஸோ வி வாண்ட் டு கிவ் அ ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி. அந்த ஊரில் இருக்காங்க பொண்ணுங்க அப்படின்னா அவங்களையும் வந்து உள்ள ஐ மீன் எஜுகேஷன் சிஸ்டம்குள்ளே வர வச்சு படிக்க வைக்கிறதுக்கான ட்ரெயினப்ஸ் நம்ம கொடுக்கணும். நெக்ஸ்ட் சார். ஸோ இது கன்க்ளூஷன் பார்த்தோம் அப்படின்னா, வித்தவுட் எஜுகேஷன் நத்திங் கேன் பி கம்ப்ளீட். நீ எப்படி வேணாலும் நீ ஒரு ஹையர் போஸ்டிங், நீ வந்து ரிச்சான பீப்புளாக இருக்க, ஐ மீன் ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிற பண்ணியே பெரிய ஆளை வந்துட்டேன்னு வச்சுக்கலாம். என்னதான் ஆனாலும் நம்ம படிக்கலையே, நம்ம கிட்ட ஒரு டிகிரி இல்லையேன்னு ஃபீல் அவங்களுக்குள்ள இருக்கும். யாரா வேணாலும் இருக்கட்டும் சொல்லுவாங்க, ஈவன் சொல்லுவாங்க நான் வந்து இவ்வளோ 10th தான் படிச்சிருக்கேன், பட் இவ்வளோ வர்றது நல்ல விஷயம்தான். பட் என்னதான் இருந்தாலும் எஜுகேஷன் அப்படிங்கிறது வந்து இட் வாஸ் டோட்டலி மஸ்ட் ஃபார் ஆல் ஆஃப் அஸ். இப்போ வந்து ஒருத்தவங்க ரொம்ப புவர் பேக்ரவுண்ட்ல இருக்காங்க, ஒரு அப்பா அம்மா வந்து ஒரு ஓட்டு வீடு கூரை வீட்டிலே இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். ஒரு படிச்சு முடிச்சு ஒரு பையன் ஐடி ஜாப் போயிட்டான் அப்படின்னா ஜஸ்ட் திங்க் அவங்களோட அடுத்து வர ஜென்ரேஷன், அவங்க அப்பா அம்மாவோட ஸ்டேட்டஸ் எவ்ரிதிங் வில் பி சேஞ்ச். ஆனால் இது எஜுகேஷனால மட்டும்தான் முடியும், வேற எந்த ஒரு விஷயத்தாலையும் கண்டிப்பாக முடியவே முடியாது. ஸோ எஜுகேஷன் அப்படிங்கிறது இட் வாஸ் மஸ்ட் டு ஈச் அண்ட் எவ்ரி ஒன். ஸ்லைட்ஸ் போங்க. ஸோ ஏதாவது ஒரு குளோபல் இஷ்யூஸ் இருக்கு, ஏதாவது ஒன்றுனாலும் நம்ம எஜுகேஷன் த்ரூ த எஜுகேஷன். நெக்ஸ்ட். ஸோ எஜுகேஷன் இல்லாமல் நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. ஸோ நான் என்னென்ன விஷயம் வந்து ரீகால் சொன்னேன் அப்படிங்கிறது ஜஸ்ட் ஐம் ரீகாலிங். ஸோ வாட் இஸ் மீன் பை கவர்மெண்ட், அதோட லெவல்ஸ் என்ன, ஆர்கன்ஸ் ஆஃப் கவர்மெண்ட்ஸ் என்ன, எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் வந்து யார் வந்து மினிஸ்டர்ஸ் வந்து பார்த்தோம். ஸோ எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டோட ஃபங்க்ஷன் எப்படி இருந்தது, டிபார்ட்மெண்ட் எப்படி இருந்தது, ஸோ அதோட ரோல் என்ன, அதோட ப்ராப்ளம்ஸ் என்ன, இது எல்லாமே பார்த்தோம். ரைட். ஸோ எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் இவ்வளோதான். இதை பற்றி ஏதாவது டவுட்ஸ் கன்ஃபியூஷன்ஸ் இருக்கா? ஸோ இந்த ஸ்லைட் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒவ்வொரு பெரிய லெவல் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து ஒவ்வொருத்தவங்க அதுக்கு எஜுகேஷனுக்கு என்னென்ன மாதிரி கோர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை ஜஸ்ட் நீ விளையாட்டா பார்த்தீங்கன்னா விளையாட்டு, சீரியஸாக பார்த்த அப்படின்னா ஸோ நீ நல்லபடியாக எஜுகேஷன் முடிச்சு ஒரு வேலைக்கு போயிட்டீங்கன்னாவே தட் வில் பி a better for you. ரைட். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ மேம். தேங்க்யூ சார். Any doubts, questions? ஸோ நம்மளோட கேஸ் ஸ்டடி வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ஸ்கீம் சொல்லியிருந்தோம், இல்லம் தேடி கல்வி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணி போய் பாருங்க கேஸ் ஸ்டடி. அது இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும், சிம்பிளாக இருக்கும், பட் இட் வில் பி இன்ட்ரெஸ்டிங். இங்கே தான் இருப்போம், ஆனால் அப்படி ஒரு ஸ்கீம் இருக்கான்னு இங்கே இருக்க எல்லாருக்கும் தெரியுமா அப்படின்னா ஐ டோன்ட் நோ. ஓகே. ஸோ அது கோவிட் டைமில் ஸ்டார்ட் ஆன ஸ்கீம். அது வந்து நம்மளோட கேஸ் ஸ்டடியில் இட் வில் பி. இப்போ சொன்னதில் ஏதாவது டவுட் இல்லை உன்னோட ஒப்பீனியன் சஜஷன்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா சொல்லுங்கள்.
ஓகே, சரளதா மேடம் ஒன்று சொன்னாங்க, பர்டன்லெஸ் எஜுகேஷன் என்னன்னு கேட்டாங்க. நீங்கள் யாரும் ஒன்றும் சொல்லவே இல்லை. வாட் இஸ் பர்டன்லெஸ்? பர்டன்லெஸ்னா தட்ஸ் வாட் த வேர்ட் யூ யூஸ். வாட் இஸ் தட்? சுமை இல்லாத கல்வி இன் வாட் வே? எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. பேர் சொல்லுங்க. சொல்லுங்க, சுமை இல்லாத கல்வின்னா என்ன? லாஸ்ட் டைம் அவர் அதே சொன்னார், அடிக்காதீங்க, எக்ஸாம் கொடுக்காதீங்க. சொன்னார். ஃபர்ஸ்ட் சும்மா என்னங்க, ஸ்கூல்ல எல்லாரும் போயிருக்கோம்ல, இங்க இருக்கிறவங்க எல்லாரும் படிக்கணும்னு தோணுமா அங்க? ஒண்ணு. அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் மெயின் முதல் சுமை என்ன? போறது கஷ்டம் தான். புக்ஸ் தூக்கிட்டு போகணுமே. ஸோ தட் இஸ் த ஃபர்ஸ்ட் சுமை. ரெண்டாவது சுமை ஹோம்ஒர்க்கு. மேடம் சொல்ற மாதிரி, விவேகானந்தா சார் மாதிரி யாராவது திட்டினாங்கன்னா மூணாவது சுமை. ஸோ ஹவு கேன் சுமை இல்லாத எஜுகேஷன் இருக்கணும்னா என்ன பண்ணுவீங்க? டெல் மீ. சிட் அப், யூ ஆர் கரெக்ட். பர்டன்லெஸ் எஜுகேஷன் செய்யணும்னா என்ன செய்யணும்? Come on, all of you have gone to school. என்னென்ன செய்வீங்க? நீங்க தான் இருக்கீங்க இப்போ செக்ரட்டரி. மேடம் சொன்னாங்களே, டைரக்டர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட், அந்த ஸ்லைடு காமிங்க, வேர் ஷி ஷோஸ் த. ஸோ நீங்கள் இப்போ நாளைக்கு எக்ஸாம் பாஸ் பண்ணி யூ கம்ப்ளீட் யுவர் கிராஜுவேஷன், யூ ஜாயின் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட், டைரக்டர் ஆறீங்க. ஸோ மேடம் சொன்னதும் உங்களுக்கு ஞாபகம் வரும். பர்டன்லெஸ் எஜுகேஷன் என்ன செய்வீங்க? வாட் வில் யூ டூ? நீங்களே சொல்கிறீங்களா, நான் கேட்கிட்டேன்? பர்டன்லெஸ் எஜுகேஷனுக்கு என்ன செய்வீங்க? வாட் கேன் வி டூ? நீங்கள் தான் டைரக்டர் ஸ்கூல் எஜுகேஷன். நவ் யூ ஹவ் டு டூ. நீங்கள் சொல்லுங்கள் விவேகானந்த், யார் ரிப்ளை பண்ணணும்? நீங்கள் டிசைட் பண்ணு. யூ சூஸ் சம்படி டு ரிப்ளை. I'll take you anyway. நீங்கள் எப்படியும் சொல்லுவீங்க, அவர்கிட்ட சொல்லட்டும். இந்த மாதிரி சொல்ல முடியுமா? நாமெல்லாம் பேருக்கு விட்டு அலாவுதீன்னு விக்னேஷான்னு கட்டம் போட்ட சட்டை, அதான் ஐடென்டிஃபிகேஷன். என்ன செய்வீங்க? ஸ்கூலுக்கு போயிருக்கீங்களா இல்லையா? போனீங்கல்ல, எக்ஸாம் எல்லாம் எழுதினீங்கல்ல, பாஸ் பண்ணீங்கல்ல, ஜாலியாக இருந்தீங்களா? பர்டன் இருந்ததா? சுமை இருந்ததா? தினேஷ்குமார் மேம், பிபி லாஜிஸ்டிக்ஸ். ரைட். சொல்லுங்க, இப்போ நீங்கள் வந்து டைரக்டர் ஸ்கூல் எஜுகேஷன் ஆயிட்டீங்க இன்னைக்கு, ரைட்? இப்போ என்ன செய்வீங்க? சுமை இல்லாத கல்வி என்ன செய்யணும்? திங்க் பண்ணுங்க. ஜஸ்ட் திங்க், வாட் வில் யூ டூ? இப்போ யாரோ சொன்னார், தர்ஷன் சொன்னார், என்னெல்லாம் சுமைகள் இருக்குன்னு அனுபவிச்சிருக்காரு, சொன்னார். let him give I know you will reply. She is waiting and so is allowed to answer. Yeah. சொல்லுங்க மேம். புக்ஸ் கடை ஒரு குட் புக்ஸை வந்து இப்போ குறைக்கணுன்னா எப்படி செய்வீங்க? அதை ஒன்றே எடுத்துக்கலாம். புக்ஸை குறைக்கிறதுக்கு என்ன செய்ய முடியும்? புக்ஸே இல்லாமல் படிக்க முடியுமா? முடியாது. இல்லை, முடியும். இப்போல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் முடியும். வீடியோஸ் இருக்குது, ஆன்லைன் இருக்குது, பட் நாட் கம்ப்ளீட்லி. ஃபுல்லாக புக்ஸ் எடுக்க முடியாது. பட் ஒன்று, பல ஸ்கூல்கள் என்ன செய்கிறாங்க,
உங்க பேர் சொல்லுங்க. முகிலேந்திரன், ஃபர்ஸ்ட் பிபி. ஓகே. ஸோ நான் படிச்ச ஸ்கூல்ல புக்ஸ் குறைக்கலான்னு எப்படி குறைப்பீங்க? நான் படிச்ச ஸ்கூல்ல வந்துட்டு புக்ஸ் கம்மி தான். அவங்க வந்து எஜுகாம்ல எங்களுக்கு லெசன்ஸ் நடத்துவாங்க. புக்கை மட்டும் ரிலே பண்ணி இருக்காம லைக் காம்ஸ்லயும் எங்களுக்கு வந்துட்டு டீச் பண்ணுவாங்க. ஸோ ஒன் வே இஸ் த்ரூ டெக்னாலஜி. ஓகே, நீங்கள் ஆன்லைன் பண்ணலாம், வீடியோஸ் யூஸ் பண்ணலாம். சின்ன சின்ன பசங்களுக்கு விளையாட்டாகவே சொல்லிக் கொடுப்பாங்க. ஞாபகம் இருக்குல்ல, நீங்கள்லாம் விளையாடிருப்பீங்களா? அபாக்கஸ்ன்னு இருக்கும், ஒரு மணியெல்லாம் வச்சு கணக்கத்துன்னு இருக்கோம்ல எல்லாரும். கேன் யூ ஷோ அன் அபாக்கஸ்? அந்த ஒன்று ஒன்றா கலரா. ஸோ விளையாட்டாகவே சொல்லிக் கொடுக்கலாம். திஸ் இஸ் ஃபார் வெரி யங் சில்ட்ரன். ஃபார் ஓல்டர் சில்ட்ரன் யூ கேன் யூஸ் வீடியோஸ், ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸ், ரைட். பட் அனதர் சிம்பிள் திங் விச் நிறைய ஸ்கூல்ஸ் என்ன செய்கிறாங்க, இப்போ கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் ரொம்ப இன்வெஸ்ட் பண்ண முடியாது டெக்னாலஜியில். அப்புறம் இன்னொன்று வந்து சிட்டிஸில் நீங்கள் யூ கேன் யூஸ் ஆன்லைன் எல்லாம். இஃப் யூ ஆர் கோயிங் டு வில்லேஜஸ், ரொம்ப இன்டீரியர் போனால் யூ வில் நாட் ஹாவ் கனெக்டிவிட்டி, பவர் இருக்காது. தென் அப்போ இதை பாருங்கள், நோ இன்டர்நெட்னு வரும். ஸோ அப்போ என்ன, ஸோ வாட் இஸ் த வே டு ரெடியூஸ்? புக்ஸு சிம்பிள் மெத்தட் சொல்லுங்கள். சிம்பிளாக என்ன யோசிப்பீங்க? பசங்க வீட்டிலேருந்து புக்ஸு தூக்கிட்டு வரதை குறைக்கணுன்னா என்ன செய்வீங்க? சம்படி ஸ்கூல்லையே வைக்கிறது. ஸோ அட்லீஸ்ட் ஸ்டோர் சம் ஆஃப் த புக்ஸ், நாட் ஆல் த புக்ஸ். இப்போல்லாம் நீங்கள் பார்த்தீங்க, இப்போ எங்கள் ஸ்கூலில் வந்து கிளாஸ் ஒர்க், ஹோம் ஒர்க்குன்னு 2 புக்கு இருக்கும். ஸோ கிளாஸ் ஒர்க் புக்கு கிளாஸ்லேயே இருக்கும், ஹோம் ஒர்க் புக் மட்டும் தான் வீட்டுக்கு எடுத்துன்னு போவோம். ஸோ அதுலேயே வந்து இட் வில் ரெடியூஸ் த. ஸோ ஒன் ஆஃப் த வெரி சிம்பிள் மெத்தட்ஸ் இஸ் டு ரெடியூஸ். இன்னொரு பர்டன் என்னங்க, மேடம் சொல்லியிருந்தாங்க, என்ரோல்மெண்ட் இருக்கணும். இன்னொரு சுமை என்ன? ஹோம்ஒர்க். ஸோ என்ன செய்வீங்க? ஹோம்ஒர்க் குறைக்கணும். How will they learn? Tell me. ஓகே, இப்போ என்ன செய்கிறோம்? இங்கே என்ன செய்கிறோங்க? மேடம் லெக்சர் கொடுத்தாங்க, கோ பேக் டு யுவர் ஹவுஸ், உங்கள் கையில் ஒரு புக்கு கொடுத்துட்டு, இன்ட்ரடக்ஷன் டு கவர்மெண்ட், ஹவு டு இம்ப்ளிமெண்ட் பர்டன்லெஸ் எஜுகேஷன், ப்ளீஸ் கிவ் ஆன்சர் இன் 500 வேர்ட்ஸ்ன்னு உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுக்கலாம்ல, செய்யலாம்ல. திஸ் இஸ் ஆல்சோ அனதர் மெத்தட், ரைட்? யூ வில் பி டூயிங் இட் இன் மெனி கிளாஸஸ் இல்லையா? கிளாஸை சொல்லிக் கொடுப்பாங்க, அப்புறம் 1-2 கொஸ்டின்ஸ் நீங்கள் ஹோம்ஒர்க்காக செய்வீங்க. இங்கே we are doing it in the classroom. இங்கேயே நீங்கள் யோசிச்சு, இங்கேயே அந்த சுச்சுவேஷனில் உங்களை நிற்க வச்சு, இஃப் நீங்கள் டீச்சராக இருந்தால், நீங்கள் டைரக்டர் ஸ்கூல் எஜுகேஷனாக இருந்தால் நீங்கள் என்ன செய்வீங்கன்னு அங்கேயே யோசிக்க வைக்கிறோம். இஸ் தேர் எனி ரைட்டிங், எனி புக் anybody is holding? Except Swati was writing something very fast. But we are not asking you to write anything, we are only asking you to think. Okay, so we are trying to make it burdenless. சில பேர் அதில் எழுத வைக்காட்டா தூங்குறவங்களும் இருப்பீங்க, கேட்காம இருப்பீங்க, you will not listen, but by and large you engage இல்லையா? இது உங்களுக்கு மறக்காது. நீங்கள் ஹோம்ஒர்க் செஞ்சீங்கன்னா 50% ஞாபகம் இருக்கும், 50% மறந்து போயிடும். பட் வென் யூ ஆர் சிட்டிங் அண்ட் திங்கிங் யூ வில் நாட் ஃபர்கெட். ஸோ தெர் ஆர் மெனி மெத்தடாலஜிஸ். இதெல்லாம் நான் சிம்பிள் மெத்தட்ஸ் சொன்னேன் ஃபார் ரெடியூசிங் த திஸ் இஸ் த அபாக்கஸ். பண்ணியிருக்கீங்களா? நம்ம எல்லாரும் செஞ்சுருப்போம். ஸோ தெர் ஆர் சிம்பிள் மெத்தட்ஸ் ஆஃப் ரெடியூசிங் த பர்டன், ரைட்? எனி அதர்? Ask them some questions from what you told. Yeah, tests can be reduced, but you will not have a way of evaluation. So, exam illam irunda, it becomes very difficult to evaluate the students and send them to the next level. So, இப்போ என்ன செய்கிறாங்க? இப்போ I think you told, no, 360-degree assessment.
So throughout the year, there will be some activities or other, and எல்லாத்தையும் evaluation செய்வாங்க. So burden is not only on the exam. Throughout the year, you are being evaluated. How you participate in class, questions answer சொல்றீங்களா? இப்போ நாங்களும் அதான் செய்கிறோம். We are marking you at the end of every class. யார் யார் கொஸ்டின் ஆன்சர் சொன்னீங்க, எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணீங்க. ஓகே, ரைட். Okay, I want to ask one more question, not about education. Madam, மூணு இது சொன்னாங்க. Can you show that this thing? You said democracy, dictatorship, and what was the other thing you said? Monarchy. Democracy, monarchy, and dictatorship. Right? இன்னும் ஒன்று இருக்குங்க. These are the main forms, of course. But there is one more type of it which is existing. Anybody can tell? அந்த கண்ட்ரி இப்போ ரொம்ப நியூஸில் இருக்கு. டெமோக்ரஸி இந்தியா, யூஎஸ்ஏனா டெமோக்ரஸி. தென் டிக்டேட்டர்ஷிப், அஃப்கோர்ஸ் ஒன் ஆஃப் யூ பாயிண்டட் அவுட், நார்த் கொரியா. லிட்டில் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் டிக்டேட்டர்ஷிப், ரஷ்யா அண்ட் சைனா, ரைட்? அண்ட் மொனார்கி, அஃப்கோர்ஸ் கான்ஸ்டிடியூஷனல் மொனார்கி, பெல்ஜியம் சொன்னீங்கல்ல நீங்கள், அப்புறம் இங்கிலாந்து எல்லாம் இருக்குது. ஓகே, they are not full monarchies, but they are constitutional monarchies. Parliament இருக்குங்க, right? But there's one more country which is in the news. Bangladesh. What is it? Army rule. Okay, army rule. One more. So, indirectly Pakistan also, because though there is a government, ISI has a lot of power and the army holds a lot of power. But formally itself, there is a different type of. இப்போ அந்த கண்ட்ரி ரொம்ப நியூஸில் இருக்கு. எந்த இஸ்ரேல் இஸ் டெமோக்ரஸி, பட் no, Palestine is not yet recognized. யார் சொன்னீங்க இஸ்ரேல்? இஸ்ரேலோட யார் இப்போ வாரில் இருக்காங்க? Hezbollah is a group which is operating from Lebanon. But Hezbollah financing எல்லாம் செய்யறது யாரு? Iran. Iran is a what type of government? Islamic government. So what? What is it? What is that called? Like democracy? What is it called? Theocracy. So the government is theocratic. Above everybody. Prime Minister, President எல்லாம் இருக்காரு. But அவங்களுக்கு எல்லாரும் மேலே ayatollah irukkaru. So that is a theocracy where religious head is the supreme leader, right? So there are different types. Idella formations change ande irukum. Of course there are also others, plutarchy, oligarchy, but if we don't have examples. But in the 4 types of countries ki innaikum there are examples in the world. Okay, different type of government, right? Any other questions? Any other questions? சொல்லுங்க. உள்ள வரும்போதே ஒரு நல்ல மீட்டிங் கூட ஒரு சின்ன ஒரு ஜாயின் கேம் கூட ஸ்டார்ட் பண்ணாங்க. அந்த ஒரு நாள் வந்து பசங்க ஃபுல்லா எஜுகேஷன் ஃபுல்லா இருக்கிற மாதிரி ஐடியா இருக்கு. பாதி ஸ்கூல்ல பண்ணிட்டு இருக்காங்க, பிரைவேட் ஸ்கூல்ல இருக்கு. ஸ்கூல்ல இருந்து வந்து கண்டிப்பா பண்ணனும் அப்படினா ஒரு பாடி ஒரு ஒரு ஆக்டிவிட்டி. எப்படினா தோப் பண்ண போறது, கிளாப் பண்றது, அதெல்லாம் பண்ணும்போது வந்து நர்வ் ஆக்டிவிட்டி. நம்ம ரிட்டர்ன் வந்து நல்ல கிளாஸ்ல கவனிப்பாங்க. அப்படினு இருக்கும்போது அது ஒரு ஸ்டெப் பண்ணலாம் மேம். அது பண்ணாலே போதும், பசங்க பாதி பேருக்கு வந்து மைண்ட் ஃப்ரீ ஆயிரும், ஸ்ட்ரெஸ் இல்லாம வந்து வர்க் பண்ண படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. Absolutely, very good. This thing, there's a specific name. Clap for him. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பிரவீன் சார் பண்ணிட்டு இருக்காரு ஐஏஎஸ் அகாடமியில். சொல்லுங்க என்ன செய்றீங்கன்னு சொல்லுங்க. அவர் ஆக்சுவலி நீங்க சொல்றது செய்யறாரு. இட் இஸ் கால்ட் கேமிஃபிகேஷன் of learning. சொல்லுங்க. And if you have photos, you show that also. எனக்கு அமிச்சது கூட இல்லை. ஓகே, சொல்லுங்க, வாயால சொல்லுங்க.
Take. Actually, he is implementing. நாங்க வந்து you are aware that Padmavati IAS Academy was started in this. So நீங்க சொல்றது what allowed inside. Civil service exams, particularly, it's very burdensome because so many subjects have to study and it's not one subject, single subject. I can go deep. ரொம்ப deep போக முடியாது. But at the same time, you அதெல்லாம் கிரகிச்சுக்கணும் because you have to write the exam and clear the exam. So we requested psychology department. நம்ம college psychology department we asked எந்த மாதிரி செஞ்சா students க்கு interesting இருக்கும். How to make it interesting so that they don't get bored. அப்புறம் இன்னொரு it is a very long process. 1 year படிக்கணும். Okay, chances of failure are 50-50 in civil service exam. Therefore, we get to the left. Inbuilt bike. So we requested, then they suggested in the activity-based learning பண்ணுங்க, gamification பண்ணுங்க. So we implemented it and Praveen will tell you how. Teachers and students and parents. Okay. இப்போ நீங்கள் யாரோ சொன்னீங்க, மேடம் சொன்னாங்க and you also agreed. Midday meal வந்தவுடனே மத்தியானம் மதிய உணவு திட்டம் வந்தவுடனே நிறைய பேர் ஸ்கூலுக்கு போக ஆரம்பித்தாங்க. ஸோ இது எனக்கு தான் எல்லாம் தெரியும்னு யூ கேனாட் டிசைட். யூ லிசன் டு அதர்ஸ் அண்ட் தென் யூ மேக் பாலிசி. காட் இட்? ஷோ தெம் த. I think you should. Huh? It should not take that much time. Right. Anyone else? What about you? Your favorite experience in school? சொல்லுங்க, பரவாயில்ல. Fine. Good morning. So, adding to the Charladam presentation, I so delighted. One of you is asking, Ponmudi is transferred. Good. அது அலாவுதீனாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அலாவுதீனும் அற்புத விளக்கும். ஸோ எப்போ தேய்ச்சாலும் நமக்கு என்ன ஆகும், திடீர்னு ஒரு பூதம் வந்து வெளியே வந்து என்ன பண்ணும், ஒரு புதுசாக ஒரு முகம் காமிக்கும். பட் இட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஹவ் ஆர் வி ஆர் அவைட்டட் ஆர் வி ஆர் லைட்டட் இன் அ மைண்ட், தட் மீன் ப்ரெசன்ஸ். நான் எந்த அளவுக்கு விழிப்புணர்வோடு இருக்கிறேன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ணும்போது. அப்போ தான் நீங்கள் வந்து அந்த ப்ரெசன்டேஷனோட ட்ராவல் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். தேமேன்னு உட்காந்துருந்தோம்னா தேஞ்சு போயிடுவோம். நம்ம ட்ராவல் பண்ணல, அந்த இடத்துல நிற்கிறோன்னு அர்த்தம். கொஞ்சம் அரிப்புலாம் எடுக்கும், கவனிக்க மாட்டோம், விட்டுருவோம். நாம் ஃபஸ்ட்டு எஸ் இஸ் சேஞ்ச். நவ் த ஹையர் எஜுகேஷன் மினிஸ்டர் இஸ் கோவி செலியன். ஹீ இஸ் அ ப்ரீவியஸ் கொறடா ஆஃப் டிஎம்கே. இப்போ வந்து பொன்முடி வந்து வனத்துறைக்கு மாற்றப்பட்டு இருக்கிறார். ஃபைன். ரெண்டாவது, லேப்டாப் கொடுக்கும்போது சில பேர் சொன்னீங்க, சார் எங்களுக்கு கொடுக்கல. ஆமாம், டிஎம்கே கவர்மெண்ட் வந்ததுக்கப்புறமா பாஸ்ட் 3 இயர்ஸாக 2 important students measurement scheme was not implemented. It is in book. ஒன்று லேப்டாப்பு, இன்னொன்று சைக்கிள். ஒரு சில இடங்களில் சைக்கிள் கொடுத்தாங்க, இன்னொருத்தர் சைக்கிள் கொடுக்கல. Laptop they revived in 2024. Now they இல்லைம்மா, அவங்க பாலிசி, பட் இட் இஸ் நாட் கோயிங் டு பி கிவன். டியூ டு தட் ரீசன் இஸ் ஒன்லி சிம்பிள். பழனிவேல் தியாகராஜன் வந்தவொன்னா அந்த ஃபைல் தூக்கி ஓரமாக வச்சுட்டாரு. ஏன்னா பர்டன் ஆஃப் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஹையாக இருக்கிற காரணத்தினால அந்த இது செலவு பண்ண வேண்டாம்னு சொல்லி அதை சப்ஸ்டான்ஷியேட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணாங்கன்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட் ஹேஸ் டு MOU வித் த மைக்ரோசாஃப்ட் டு எஜுகேட் த ஸ்டூடெண்ட்ஸ் த்ரூ த ஆன்லைன் கிளாஸஸ் அப்படின்னு சொல்லி ஒரு போன வருஷத்தில் வந்து மகேஷ் பொய்யாமொழி என்ன பண்ணாருன்னா சைன் பண்ணாங்க. அதுக்காக மைக்ரோசாஃப்ட் மக்கள் இங்கே வந்தாங்க, இங்கேருந்து அமெரிக்கா போனானுங்க. ஆனால் ஒன்றும் என்ன பண்ணல, வேலை நடக்கலை. ஸோ மூணாவது இம்பார்ட்டன்ட் விஷயம், லைக் கேரளா, we have a model, we have the other smart classrooms in few classes, schools. The smart classroomsங்கிறது இப்போ எப்படி நம்ம கிளாஸ் ரூம்ஸ் இருக்குதோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்டராக்டிவ் கிளாஸ் ரூம்ஸு தமிழ்நாடு கவர்மெண்ட்டில், தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறையில் ஒரு சில மாடல் ஸ்கூல்ஸ்னு சொல்லுவாங்க, அங்கே இருக்குது. பட் இட் நாட் டு பி எக்ஸ்பேண்டட் இன் ஆல். மூன்றாவது விஷயம், நீங்கள் மேடம் கூட கேட்டாங்க அந்த எஃபர்ட்லெஸ் கல்வி அப்படின்னு, இல்லைன்னா வந்து பவுண்ட்ரிலெஸ் கல்வி அப்படிங்கிறது.
இது எங்கே இருந்து ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு கொடுக்குற பஸ் பாஸு, உங்களுக்கு கொடுக்குற மதிய சாப்பாடு, உங்களுக்கு கொடுக்குற யூனிஃபார்மு, உங்கள் இருக்க இடத்துக்கு பக்கத்துலேயே இருக்கிற ஸ்கூலு, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எஃபர்ட்லெஸ் கல்வி. அதான் மேம் சொன்னாங்க, எக்ஸ்பீரியன்சஸ் பேஸ்ட் ஆன் தட் ஒன். கவர்னன்ஸ் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா பாலிசியை ஃப்ரேம் பண்ணுவாங்க, அந்த பாலிசியை மற்ற இடங்கள் என்ன பண்ணுவாங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ த எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டுங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு என்னன்னா வந்து முக்கியமான ஒரு கவர்மெண்ட்டில் துறைகள் இருந்தாலும் மிக முக்கியமான துறை. ஸோ தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா வந்து கிட்டத்தட்ட 4 போர்ட் ஆஃப் ஸ்டடீஸ் ஓடிட்டு இருக்குது. ஒன்று ஸ்டேட் போர்டு, சிபிஎஸ்சி, அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி நிறைய அப்படி. அதெல்லாம் அல்டிமேட்டாக என்ன அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா வந்து பையன் படிக்கிறானா அப்படிங்கிறதான் விஷயம், புள்ள படிக்கிறாளா அப்படிங்கிற விஷயம். நீங்கள்லாம் படிச்சுட்டு வந்திருக்கீங்க, உங்களுக்கு தெரியும். படிச்சிங்களா, படிக்கலையா? ஸோ த ப்ராசஸ் இஸ் த ஹவ் வி ஆர் எவால்வ். நாம் எந்த அளவுக்கு உள்ளுக்குள்ளே வந்திருக்கிறோங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். கவர்மெண்ட் நிறைய ஸ்கூல்ஸ் என்ன பண்ணுறாங்க, இப்போ ஆரம்பிக்கிறது இல்லை. இருக்கிற ஸ்கூல்ஸையும் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, குறைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. வேரியஸ் நம்பர் ஆஃப் ரீசன். அதில் ஒன் ஆஃப் த ரீசன் மேம் சொல்கிற மாதிரி பாலிசி. ஸோ பாலிசி இஸ் டிசைட் த திங்ஸ். தட் இஸ் ஃப்ரம் மை. அப்புறம் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்னு மேடம் கேட்டாங்க. நாம் படித்தது 4ஆம் கிளாஸ் வரைக்கும் ஒரு ஊரில், 4ஆம் கிளாஸ்லேருந்து +2 வரைக்கும் இன்னொரு ஸ்கூலு. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 ஸ்கூலில் நான் என்ன பண்ணேன், நான் படித்தேன். பட்டு ஃபார்ச்சுனேட்லி நான் படித்த ஸ்கூல் எல்லாமே வந்து 4ஆம் கிளாஸ் வரைக்கும் கோஎட்டு. அதுக்கப்புறமா அடுத்த ஒரு கான்செப்ட்டு. இந்த ஃபைண்ட் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா வந்து பாஸ் பண்ணு. ஸோ டீச்சர் ஹேஸ் டு எவால்வ் அண்டர்ஸ்டாண்டிங் த டெக்னாலஜி அப்படிங்கிறது இதிலிருந்து தெரியுது. ஓகே ஃபைன். ஸோ இந்த ஸ்கூல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து சில இடத்துல கோஎட் ஸ்கூல்ஸு, சில இது வந்து பாய் ஸ்கூல்ஸு. ஸோ மோஸ்ட்லி நான் படித்தது எல்லாமே பாய் ஸ்கூல்ஸு. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லைஃப் ஃபுல்லாகவே அடிதடியாகவும் வெட்டு குத்துமாக தான் போயிட்டு இருந்தது. பட் ஸோ ஹாப்பி, என்ஜாயபுள். படித்தோம், சிறப்பாக வந்தோம், நல்லபடியாக மார்க் எடுத்தோம். அன்னைக்கு இருக்கிற ஆவரேஜை காட்டிலும் பெஸ்ட்டாக தான் மார்க் எடுத்துகிட்டு வந்தோம். பட் த திங் இஸ் டு பி ஹியர் என்னென்னா அவேர்னஸ். ஆர் யூ தர்? நீங்கள் அந்த இடத்துல இருக்கீங்களா அப்படிங்கிறது தான் முக்கியம். இருக்கீங்கன்னா இந்த இடத்துல இருக்கீங்க. பட் எவ்வளோ நேரம் சார்லதா மேடம் சொன்னது எல்லாமே நமக்கு உள்ளுக்குள்ளே போயிருக்குது. தட் இஸ் த பாயிண்ட், ரைட்டா? தட் இஸ் ஃப்ரம் மை எக்ஸ்பீரியன்ஸ். தேங்க்யூ மேம். Activity, fun activity, but it is related to learning. Okay. ஸோ ஸ்மால் பேப்பர்ஸில் வந்து நம்ம விளையாடுவோம் இல்லையா, ராஜாராணி விளையாடுற மாதிரி. இங்கே ஜஸ்ட்டு நான் வந்து பேப்பரில் ஒவ்வொரு சப்ஜெக்ட்ல இருந்து ஒரு முக்கியமான கான்செப்டோடைய நேம் இருக்கும், கான்செப்டோட நேம்ஸ் இருக்கும். ஸோ அங்கே பேப்பர்ஸ் வந்து குலுக்கி போட்டிருப்போம். ஸோ யாருக்கு எந்த பேப்பர் வரும்னு தெரியாது. ஸோ எங்களுக்கும் தெரியும் என்ன எழுதியிருக்குன்னு நாங்கள் எழுதியிருப்போம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிக் பண்ணி அவங்களுடைய பேப்பரை பிக் பண்ணிக்குவாங்க. அது என்ன எழுதியிருக்கோ அதை வந்து அவங்க ஆக்ட் பண்ணணும். ரிமைனிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதை அப்சர்வ் பண்ணுவாங்க, இவங்க ஆக்ட் பண்ணி காட்டணும் அந்த கான்செப்டை. ஸோ ஆடியன்ஸ் வந்து அந்த ரிமைனிங் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, கேட்பாங்க, அதுவா இதுவா, அந்த சப்ஜெக்டா, ஹிஸ்ட்ரியா, ஜியாகிரஃபியா, சயின்ஸா. ஸோ அதுக்கு வந்து இவங்க ஆக்ஷன்லேயே வந்து அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி ஸோ யார் கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ இட் இஸ் ரிலேட்டட் டு இந்தியா பங்களாதேஷோட ரிலேஷன், இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ் பற்றி அந்த கான்செப்ட் சொல்லியிருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போது அதை பற்றி டீட்டெயில்டாக கண்டுபிடிச்சாச்சு என்ன கான்செப்ட், என்ன அந்த பேப்பரில் என்ன இருக்கிறத ஆடியன்ஸில் ஒருத்தர் கண்டுபிடிச்சிருவாங்க. தென் இவர் வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுவார் அதை பற்றி. ரிமைனிங் ஸ்டூடெண்ட்ஸ் அடிஷ்னல் பாயிண்ட்ஸ் வேறு ஏதாவது இருந்தால் அதை ஆட் பண்ணுவாங்க. அப்பயே வந்து அந்த கான்செப்டோடைய டோட்டல் அண்டர்ஸ்டாண்டிங் போத் அந்த ப்ரெசென்ட் பண்ணவருக்கும் கிடைச்சிரும், ஆடியன்ஸுக்கும் கிடைச்சிரும். இவங்களை பார்த்துருக்கீங்களா யாராவது ஸ்டூடெண்ட்ஸை? யூ சீன் these are our alumni. Some of them are outsiders, 1 or 2 are our alumni. அவர் யார் தெரியுதா?
So this is Jayashri, that is Sanjay. They are all our alumni. Okay, you put the. Sound கொஞ்சம் ஜாஸ்தி சொல்லுங்க. This one case. Case, huh? Yes. கொஞ்சம் சவுண்டு that's all it is.
So these are some examples. The volume was not okay, so you could not hear. They are learning. சும்மா ஏதோ அவங்க பேசல. They are actually talking about international relations, one of general studies topics. But they are also doing it in a fun way, right? அந்த மாதிரி dumb charades, case analysis. So all these ways are ways in which to make it interesting, like you said. But you always remember that the goal of coming to school or college is to learn. Okay, it is not just to play. You can use play, but you have to learn also. Anything else? Any other doubts? So in the reforms எல்லாம் செய்வீங்களா? நீங்கள் டைரக்டர் எஜுகேஷன் ஆயிட்டீங்கன்னா? Yes. Good. Thank you.